ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் வர்மி காம்போஸ்ட் மீஷோவில் வாங்கினேன்ட்டு. அது வந்து செடிக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நான் இன்றைக்கி வீடியோ போடலான்ட்ருக்கேன் அதை பற்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த வர்மி காம்போஸ்ட். நான் வந்து யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, செடியில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சமாக தோண்டி விடணும். ரூட்டை சுற்றி தோண்டணும். ரூட்டை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது நம்ம தோண்டுற மண். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு மண்ணை தோண்டிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுடுறேன். ஏன்னா வந்து அதை நோண்டிகிட்ருக்கிறது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ இது மாதிரி நல்லா நோண்டி எடுத்துருங்க. ரூட்டுக்கு எந்த எஃபெக்டும் ஆகக்கூடாது. செடி நல்லா தோண்டி எடுத்தோடனே ஒரு 2 கைப்பிடி அளவு வர்மி காம்போஸ்ட்டு, நான் ஸ்பூன்னா 3 ஸ்பூன் போடுவேன். நீங்கள் கைப்பிடி அளவு போடணுன்னா 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றணும். செடி வந்து எந்த அளவு நம்ம உரம் போடுறோமோ, எந்த உரம் போட்டாலும் அதுவும் மோஸ்ட்டாக வந்து மண் சார்ந்த உரம், வர்மி காம்போஸ்ட்டோ இல்லை வேப்பம் புண்ணாக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபெர்டிலைசர் வந்து லிக்விடாக இல்லாமல் சாலிடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து செடிக்கு நியூட்ரியன்ஸ் வந்து ரூட் வரைக்கும் போகும். ஸோ நான் அடுத்த செடிக்கு வந்துட்டேன். தோண்டிகிட்டே இருக்கணும். நல்லா தோண்டி ரொம்ப உள்ளெல்லாம் தோணுன்னா மேலோட்டமாக சுற்றி தோண்டினா போதும். அது வந்து நல்லா தோண்டிட்டு அதே தான் ஒவ்வொரு பாட்டுக்கு நான் 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து 2 கைப்பிடி அளவு போடலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து தண்ணி வந்து ஏன்னா அது லிக்விட் தான், அதில் வந்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணணும். அதனால அது பிரச்சனை கிடையாது. இந்த டிஏபி, என்பிகே, பொட்டாஷ், எப்சம் சால்ட் எல்லாமே நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இருக்கும், தண்ணி வேருக்கு விடுற மாதிரியும் இருக்கும். ஸோ நான் எல்லா இடமும் தோண்டிடுறேன். நிறைய செடிங்கள்லாம் வேறு முளைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் கரிசலாங்கண்ணி நிறைய இருக்குது. அது கொஞ்சம் விதை வந்து செடியிலேயே அது வருது. அப்படியே அந்த காற்றுல அந்த விதை விழுந்து இன்னொரு செடியில் முளைக்குது. ஸோ நான் அந்த செடி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ரோஸ் செடி அந்த ரோஸ் செடியிலே வேறு எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா வந்து ரோஸுக்கு நம்ம சத்து கொடுக்குறோம். அந்த சத்து வந்து மற்ற செடியும் எடுத்துக்கும் வேர் மூலமாக. ஸோ ரோஸுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் அந்தளவு கிடைக்காது. ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியும் விட்டுட்டேன். காலையில் ஊற்றுங்க மோஸ்ட்டாக, ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் சாயந்தரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ காலையில் எப்போவுமே ஊற்றுங்க. நல்லா இது வந்து மேரிகோல்ட் செடி. என்கிட்ட ஆரஞ்சும் இருந்துச்சு, அது ஆனால் சரியாக வளரல. ஸோ எல்லோ மட்டும் இப்போ வச்சுருக்கேன், நல்லா வளருது. இந்த ரோஸு இது அதான் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுவேன். மேரிகோல்ட் செடி, ஹைபிஸ்கஸ் செடி, காய்கறி செடி, எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வர்மி காம்போஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது நேச்சுரலாக கேட்டில் இருக்கு இல்லையா, அதோட சாணத்திலேருந்து ரெடியான காம்போஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான பொருளுங்களை வச்சு செய்கிறதுனால அது வந்து மண்ணுக்கும் ரொம்ப நல்லது, மண்புழுவும் நல்ல உற்பத்தி ஆகும். ஸோ அதனால தான் அது வர்மி காம்போஸ்ட் அப்படின்ட்டு நேமே இருக்குது. அதுலேருந்து உருவான அந்த மண்புழு போடுற வேஸ்ட்டு தான் காம்போஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த நேச்சுரல் வேஸ்ட்டெல்லாம் போய் அது காம்போஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிறது தான் வர்மி காம்போஸ்ட். இது பாருங்கள், ஒயிட் கலர் ரோஸ் நல்லா துளிர் விட்டுருக்கு. இது நட்டு ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கும். 10 நாள் கூட ஆயிருக்காது, ஒரு வாரம் தான் ஆயிருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லா அழகாக வளருது. பெருசாக பூ பூத்துருக்கு. நான் வந்து வீடியோ அதுவும் போட்டேன். இப்போ தான் செடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் வந்து இலைலாம் கொஞ்சம் எல்லோவாக ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து கேர் பண்ணணும். அதனால நீங்கள் காலையில் தண்ணி விடுங்க எந்த செடியாக இருந்தாலும். ஏன்னா வந்து சிலருக்கு இலை கருகும், அது மாதிரி நிறைய ஆகும். வாழை எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நான் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வருது. நல்லா செடி வளர்றதையும் காமிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.